தேவையான அளவு பூவை எடுத்து அதை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்குனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவை நறுக்கியாச்சு. தண்ணியில் போட்டு வச்சிடலாம். நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். வெங்காயம்லாம் தாளித்து கொட்டி நம்ம வாழைப்பூவும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் ஊறினா போதும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை 2 தடவை கழுவி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை நல்லா கழுவி தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கருப்பு உளுந்து போடுறேன். சின்ன வெங்காயம் நறுக்கினது போட்டுடலாம். பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வசங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுறேன். வாழைப்பூவை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கரட்டி விடலாம். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரட்டி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் கூடையும் போட்டுக்கலாம், டேஸ்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். மஞ்சள் கொஞ்சம் போடுறேன். காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய், ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது தண்ணி விடாமல் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். உப்பு போட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். வாழைப்பூ கொஞ்சம் வெந்துடுச்சு. 1/4வாசி வெந்த உடனேயே நம்ம ஊற வச்ச பாசி பருப்பையும் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சதையும் அதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பரட்டி விடலாம். தேங்காயும் வாழைப்பூவும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டேஸ்டாகும். 1 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லா டேஸ்டான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம இந்த வாழைப்பூவை செஞ்சு சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேஸ்டான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு.